அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். நடத்து. அக்கா, இந்த கூட்டத்துல அழகனை எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது? அழகனை நீ கண்டுபிடிக்க வேணாம், அவனே உன் முன்னாடி வந்து நிப்பான். ஏன்னா அவன் எப்பவுமே உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கான். நீ கவலையே படாத, கண்டுபிடிச்சிடலாம். என்ன 3 பேர் இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன மேட்ரு? முத்து, ஒரு முக்கியமான விஷயம், யாருக்கிட்டயும் சொல்லிடாதன்னு. ஏய் ஜெயந்தி, இத எல்லாரும் முன்னாடிமா சொல்லுவ? தனியா வந்து சொல்லு. ஏய் மூஞ்சே பாரு. நான் என்ன சொல்ல வரேன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சாரி சொல்லு, நீ என்ன சொல்றே சொல்லு. ஆனந்திய பாக்குறதுக்கு அழகன் வரதா சொல்லியிருக்கான். இதுல நான் என்ன பண்ணணும்? ஆனந்தி கையில இருக்க மாதிரி செயினோட யார் இந்த கூட்டத்துல இருக்கான்னு நாம தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம 4 பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுவோம். ஆனந்தி லவ் பண்ற அழகனை இன்னைக்கு கண்டுபிடிச்சு 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். ஓகே ஆனந்தி, நீ அப்படி போ. நம்ம இப்படி போலாம், வா. ஆடி பாவீங்களா, கண்ணு முன்னாடி இருக்கிற எங்களெல்லாம் யாரும் தேட மாட்டேன்றீங்க. எவனோ ஒருத்த கண்ணா மூச்சு ஆடிட்டு இருக்கான், அவனை போய் இப்படி தேடுறீங்க. டேய் அழகா, யார் தாண்டா நீ? சொல்லுங்க மேடம். என்ன சுத்தி எல்லாரும் ஏன் இப்படி இருக்காங்க கருணாகரன் சார்? என்னாச்சு மேடம்? எங்க அம்மா அந்த ஆனந்திய அப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன் வாயாலியா அவளை அழகா இருக்குன்னு வேற சொல்றாங்க. மகேஷ் அவளதான் லவ் பண்றேன்னு வேற சொல்றான். அதே மாதிரி ஹாஸ்டல் வார்டன் தில்லை அங்கிள் எல்லாருமே அவளுக்காக தான் சப்போர்ட் பண்றாங்க. அவெல்லாம் ஒரு ஆளா நினைச்ச என்ன, இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு இவளை பழி வாங்குற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. மேடம், நீங்க பேசுறத பார்த்தா அந்த பட்டிக்காடு மேல கருணை காட்டுற மாதிரி தெரியுது. எந்த விஷயத்துக்காக வேணாலும் நான் அவளை மன்னிப்பேன். ஆனா எப்போ மகேஷ் அவளை லவ் பண்றேன்னு சொன்னானோ, இதுக்கப்புறம் அவளை என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன். அந்த மருந்து மிக்ஸ் பண்ணி அரவிந்துக்கும் ஆனந்திக்கும் கொடுக்கறதுக்கு ஆளை செட் பண்ணிட்டீங்களா? வெளியால் செட் பண்றது ரொம்ப ரிஸ்க் மேடம். அப்போ நீங்க பண்ண போறீங்களா? நம்ம 2 பேர்ல யார் என்ன பண்ணாலும் எல்லார் கண்ணும் நம்ம மேலதான் இருக்கும். இத சரியா செய்ய நம்ம ரகு இருக்கான், அவன் பார்த்துப்பான். டேய் ரகு. சார் செஞ்சிடலாம் சார். கருணாகரன் சார், உங்களை நம்பி என் ஃபியூச்சரே ஒப்படைச்சிருக்கேன். கார்மெண்ட்ஸ்ல சொதப்பன மாதிரி ஏதாவது சொதப்புனீங்க, உங்க 2 பேரையும் கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன். ஏன் மேடம், கடைசியா அந்த ஆனந்த் எந்த தப்புமே பண்ணாம என் மேலதான் தப்பு, நான் தான் துணிய கறிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டு டாய்லெட்ட போய் அலம்ப வைக்கல? அதே மாதிரி இதுவும் கரெக்டா நடக்கும். நீங்க நினைச்ச மாதிரியே அந்த ஆனந்திய அவமானப்பட வச்சிருவோம். நீங்க கவலையப்படாதீங்க. மித்ரா, மித்ரா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது கம்பெனி விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேம்மா. எப்போ பாரு பிசினஸ் தானா? தில்லையன் ஃபேமிலி அங்க வந்துட்டாங்க, நீ வா. சார், நம்ம பேசுனத மித்ரா அம்மா கேட்டிருப்பாங்களா? வாய மூட்டு வாடா.
தேங்க்ஸ் எவ்ரிபடி. நம்ம ஸ்டாஃப்ஸை ஃபெலிசிட்டேட் பண்ண ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணா எங்களை வரவேற்க இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் தேவைதானா? எங்களை கௌரவிக்க நீங்க இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, நாங்க உங்களை வரவேற்க இது கூட பண்ணலனா எப்படி சார்? இந்த ஏற்பாடெல்லாம் மித்ரா மேடம் தான் சார் பண்ணாங்க. வை மித்ரா? இட்ஸ் மை டியூட்டி அங்கிள். ஹாய் மகேஷ். எல்லாரும் இருக்காங்க, ஆனந்தியை மட்டும் காணும். அழகா வந்துட்டானோ? அழகா வந்துட்டியா? ஹாய். மகேஷ் சார், நீங்களா? ம். You are looking gorgeous. இல்ல, இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்ன. நீங்களும் இந்த சூட்டு கோட்டுல சினிமா ஹீரோ கணக்கால இருக்கியே.